அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அவரை மகிமைப்படுத்தணும். அவர் சொல்கிறாரு, நம்ம அவர் மகிமையை நம்ம சுமந்தா அவர் நம்ம மகிமைப்படுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை தான் மகிமைப்படுத்துவோம் நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உங்களை அவர்கள்லாம் நம்மளை மகிமைப்படுத்துவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ நம்ம அவர்கள் ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நம்மளை மகிமைப்படுத்துகிறாரு, நம்ம அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. எரேமியால அந்த சீயோன் நகரம், எருசலேம், யூதா எல்லாம் சிறைப்பட்டு போயிடுச்சு. 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்துச்சு. சிறையிருப்பில் நான் திரும்ப அவர்களை கொண்டு வந்து அவர்களை திரும்ப நிலைநாட்டுவேன் சொல்றார். பாருங்க 18ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவர் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அல்லேலூயா. நம்முடைய எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றி, அல்லேலூயா, இந்த ஆண்டிலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மகிமைப்படுவார். நீங்கள் ஒவ்வொருவரும் மகிமைப்படுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். உங்கள் அரண்மனை கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தம் புறப்படு வரும். சத்துரு தீக்கரை ஆக்கி சீரழிச்சு சீரையாக்கி போட்டதெல்லாம் ஆண்டவர் செவ்வைமாக்கி அதில் ஆடல் பாடல் சத்தம், ஆண்டவரை துதிக்கிற சத்தம், ஆண்டவரை ஆடலோடும் பாலோடும் கர்த்தரை மையப்படுத்துகிற சத்தம் நமக்கு உண்டாக போகிறது. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சத்தம், ஒரு சந்தோஷத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்தினால் நிரப்புகிற தெய்வன். அல்லேலூயா. பாவம் செய்யும் பொழுதுதான் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பார். அதே நேரத்தில் அவர் இரக்கம் செய்கிறவர். அல்லேலூயா. அவர் அடித்தாலும் அணைக்கின்ற கர்த்தர். அல்லேலூயா. காயம் படுத்தினாலும் கட்டுப்போடும் கர்த்தர், ஆறுதல் படுத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரம். அவைகளில் ஆடல் பாடும் சத்தம் புறப்பட்டு அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். அவர்கள் குறுகி போவதில்லை. நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. அல்லேலூயா. நான் உங்களை என்ன செய்வேன், மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நீங்கள் சிறுமைப்பட்டு போகவே மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். ஆமென். அல்லேலூயா. நம்மளை சிறுமைப்பட்டு விட மாட்டார். அல்லேலூயா. அப்போ நம்மளை சிறுமைப்பட்டு போக மாட்டார். ஆனால் நம்ம ஒன்று காரியம் செய்யணும், அவரை நம்ம மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவரை, ஆவியானவரை நம்ம மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். அவருக்கு பிரியமாக நம்ம வாழணும். அல்லேலூயா. அவருக்கு பிரியமாக நம்ம வாழும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துவான். யோசுவாவுக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் உன் ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் சொல்கிறார். பாருங்கள், ஸ்தோத்திரம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லிட்டு சொல்கிறார். யோசுவா வசனம் சொல்லுப்பான், 7ஆம் வசனம் 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்பதை இஸ்ரவேலார் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ உன்னை இந்த ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்கிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்கிறாரு, ஸ்தோத்திரம். அங்கே ஒரு பெரிய ஒரு ஆறு நிற்கிது, யோர்தான் ஆறு. அது பிரவாகித்து ஓடுகிற காலமாக அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தண்ணீர் புறப்பட்டு ஓடுகிற காலம். பாருங்கள், அந்த வசனம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே அது அறுப்பு காலம் முழுவதும் என்ன செய்யும், அது அறுப்பு காலமாக, அறுப்பு காலத்தை என்ன செய்யுது, கரை புரண்டு ஓடும். தண்ணீர் அதிகமாக ஓடுகிற காலங்கள் அந்த நாள். அதில் அப்போது தான் அவங்க அந்த ஆற்றுக்கு என்ன செய்கிறோம், அந்த பக்கம் நிற்கிறாங்க. ஆற்றை தாண்டி தான் ஊருக்குள்ளே வரணும்.
அல்லேலூயா. நம்ம சில வேளையில் நம்ம பலவிதமான சோதனைகள் இருக்கும். நம்ம பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் இந்த வருஷத்துக்கு போகணும்னா கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி போகும்படி செய்வார். வருஷத்தின் துவக்கிலே நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கலாம், நமக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அல்லேலூயா முன்னின்று கர்த்தர் நம்மை கடந்து போகும்படி செய்வார். அல்லேலூயா. அங்கே சொல்கிறாரு பாருங்க, ஸ்தோத்திரம். யோசுவா நோக்கி சொல்கிறேன், நான் உன்னை எப்படி மேன்மைப்படுத்த போகிறேன்னா, நான் மோசையோடு இருந்தது போல, மோசையோடு இருந்து செங்கடல் நான் பிளந்தேன், அதே போல் உனக்கு நான் யோர்தானை பிளப்பேன். அல்லேலூயா. அவர் தண்ணீர் ரத்தமாக மாற்றும்படி செய்தார், பலவிதமான அற்புதங்களை செய்தார். அதே போல் சூரியனை உனக்காக நிறுத்துவேன், சந்திரனை உனக்காக நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே யோசுவாவுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்கிறார். இந்த கண்கள் எல்லாருடைய கண்களுக்கு உண்மைதாக அல்லேலூயா வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நல்ல சிறப்பாக ஆண்டவர் வாழ வச்சு உங்கள் மூலமாக அநேக மக்கள் ரட்சிக்கப்படும்படி வச்சு சபையிலே கொண்டு வந்து சேர்க்கணும். அல்லேலூயா. ஒரு கரங்கள் வெட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தகப்பன். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர் நம்ம நினைக்கணும். நம்முடைய ஆண்டவர் நம்மளை வேதனைப்படுத்தி தான் அவர் உயரணும்னு அவருக்கு கட்டாயம் இல்லை. அவர் ஏற்கனவே நமக்காக வேதனைப்பட்டுட்டார், நமக்காக அவர் பாடுபட்டுட்டார், நமக்காக அவர் சிலுவையை சுமந்துட்டார். அல்லேலூயா. ஆனால் மீதமான சில காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். அல்லேலூயா. அவர் நம்மளை மேன்மைப்படுத்துவது தான் அவருடைய நோக்கம். அல்லேலூயா. அவர் நம்மளை உயர்த்துவது தான் அவருடைய நோக்கம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் அந்த வெள்ளம் புரண்டு ஓடுகிறது. அந்த ஆண்டவர் அங்கே ஒன்று முக்கியமாக சொல்கிறாரு. 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக என்றார். அல்லேலூயா. சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். அல்லேலூயா. இந்த நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோர்தான் நதி பிளக்கணும்னா என்ன செய்யணும்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் முதல் போய் நிற்கணும். அல்லேலூயா. ஆசார் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியன். அந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டி அதுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இருக்கும். அப்போ அந்த மகிமையை சுமந்து செல்கிற ஆசாரியன் எங்கே போய் நிற்கணும்? அந்த யோர்தான் நதியில் போய் நிற்கணும். அந்த ஓரத்தில் கால் பட்ட உடனே அது பிளக்கும். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி தான் மகிமை. அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை நிறைந்த பெட்டி. அதே போல் ஆண்டவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தங்கி இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை நம்ம சுமக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை சுமந்து போய் நம்ம பிரச்சனை மத்தியில் நின்றோம்னா அந்த பிரச்சனை வழி விட்டுரும், அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த பிரச்சனைக்கு முடிவு காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை பெட்டி ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? வேதம், பைபிள் 10 கற்பனைகள் இருக்கும். ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பலகைகள், அப்போ துளிர்த்த கோள், அப்புறம் ஒரு சில பொன்னார் செய்த பாத்திரங்கள், கிருபாசனம் இருக்கும். அல்லேலூயா. அதை சுமந்து செல்கிற பெட்டி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய இருதயம் தான் கிருபாசன பெட்டி, நம்முடைய இருதயம் தான் உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. அது மகிமைக்கு அடையாளம். அந்த மகிமையை நம்ம சுமந்து நம்ம போகணும். அல்லேலூயா. அந்த ஆசாரியர்கள் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அதே 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம், ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அது சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களை கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க அதற்கு பின்னே செல்லுங்கள்னு சொல்றாரு. முன்னே எது செல்லணும்? உடன்படிக்கை பெட்டி. லேவியன், ஆசாரியன். சொல்லுங்க. லேவியன், ஆசாரியர். அதான் ஆண்டவர் சொல்கிறார், லேவியனும் நாங்களே. அல்லேலூயா. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே
ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே அல்லேலூயா. இப்போ நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறனா, உடன்படிக்கை பெட்டி, அது மகிமையை சுமக்கிற பெட்டி. அல்லேலூயா. அப்போ தேவ மகிமையை நம்ம சுமந்துக்கிட்டு நம்ம சுமக்கிற மனிதர்கள். தெய்வ மகிமை நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, தெய்வ மகிமை எனக்குள் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்குள் என்ன இருக்குது? தேவனுடைய மகிமை. நீங்கள் எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. சொல்லுங்க, நான் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, சாதாரணமான ஒரு மனுஷன். வாய்த்தன் வாலி பிள்ளைகளாம் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா, சோத்திரம். நான் ஒரு மதிப்புக்குரியவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் பார்வையில் நீ கனம் பெற்றாய். ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்கிறோம்? வாலி பிள்ளைகளாம் சொல்லுங்க, கனம் பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவர் பார்வையில் நான் கனம் பெற்றவன். அல்லேலூயா. நமக்குள்ள மகிமை இருக்கிறதுனால தான் நம்ம மனிதர்கள் நம்மளை மதிக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்குள்ள மகிமை இருக்கிறதுனால தான் கடவுள் நம்மளை மதிக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே மகிமை இல்லாதவர்களாக இருந்தோம், நம்மளை மகிமை உடையவர்களாக மாற்றிட்டார். அல்லேலூயா. மகிமை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்மளை ஒரு சில்லி பைசா கூட மதிக்க மாட்டாங்க. இல்லையா? சோத்திரம். மகிமை இருக்கிறனால தான். அல்லேலூயா. சோத்திரம். நமக்குள்ள மகிமை, அந்த மகிமையை நம்ம காத்து கொள்ளணும். அல்லேலூயா. மகிமையை நம்ம போகும்போதும் வரும்போதும் பாவம் செய்யாதபடி நம்மளை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம மகிமை நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளை காத்துக்கொள்ளணும். போகும்போதும் வரும்போதும் எங்கே போனாலும் ஏது போனாலும் நம்ம மகிமையை நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. சோத்திரம். சொல்கிறாரு, மகிமையை சுமக்கிற ஆசாரியன் போய் கால் பட்ட மாத்திரத்தில் அந்த தண்ணீர் அப்படியே பிரவாகித்து வருகிற தண்ணீர் அப்படியே ரெண்டாக பிளந்து பின்னிட்டு ஓடிடும். அல்லேலூயா. இந்த பக்கம் ஓடிடும், அந்த பக்கம் அப்படி பின்னிட்டு ஓடிடும். உங்கள் பக்கத்தில் நீங்கள் போய் கால் வச்சா போகுது, அந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே பின்னாடி ஓடிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தண்ணீர் உங்களை சாகடிக்க முடியாது. எந்த கொரோனாவும் சாகடிக்க முடியாது, எந்த வரணாவும் சாகடிக்க முடியாது, எந்த ஒரு புழு காய்ச்சலும் எதுவுமே உங்களை சாகடிக்க முடியாது. அப்போ உங்களுக்குள் என்ன இருக்குது? மகிமை இருக்கு. வாயத்தன்னு சொல்லுங்களேன், மகிமை இருக்குது. வாய். அல்லேலூயா. உங்களுக்குள்ள மகிமை கனம் இருக்கிறது. உங்களுக்குள்ள எது இருக்குதோ இல்லையோ, துட்டு இருக்குதோ இல்லையோ, அல்லேலூயா, அது இருக்கோ, திறமை இருக்குதோ இல்லையோ, மகிமை இருக்குது. மகிமை இருந்தாலே போதும். அல்லேலூயா. அந்த மகிமையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஞானம் இருக்கோ இல்லையோ, கிருபை இருக்கோ இல்லையோ, அல்லேலூயா, மகிமை இருக்குது. அல்லேலூயா. ஆமென். மகிமை உங்களுக்குள்ள இருக்கிறனால தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள மகிமையை வச்சிருக்கிறார். தேவனுடைய மகிமை. எனக்கு எதுவுமே இல்லையா ஆண்டவர் நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் கிருபையினால் நம்மளை ரட்சித்தார். அந்த கிருபை மகிமையை கொண்டு வந்து நமக்குள்ள வச்சிருச்சு. அல்லேலூயா. பெரிய ஒரு டேலண்ட் இல்லாமல் உங்களுக்குள்ள இருக்கலாம், டேலண்டே இல்லைங்கன்னு இருக்கலாம், ஆனால் கிருபையும் மகிமையும் உங்களுக்கு இருந்தால் போதும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் சொல்றார், இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறது? மகிமையை குறிக்கிறது. இந்த மகிமை என்ன? இந்த லேவியர் ஆசாரியர் தான் சுமந்துக்கிட்டு போகிறாங்க. லேவியரும் சொல்லுங்க, ஆசாரியரும். அப்போ லேவியன் ஆசாரியன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தருக்கு ஒர்ஷிப் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. மகிமை இறங்கணும்னா நம்ம ஒர்ஷிப் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரை பாடி அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில்
சாரி 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் கர்த்தரை எப்படி பாடி மையப்படுத்துங்கன்னு சொல்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 19ஆம் வசனம் அதில் சொல்லும்போது சொல்வார், ஸ்தோத்திரம், சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு, அல்லேலூயா சொல்கிறார், ஞான பாட்டுகளும் கர்த்தரை பாடி அப்படி துதித்து கொண்டே அல்லேலூயா அப்படியே மையப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு, சங்கீதம் கீர்த்தனைகளும் இப்போ நேரடியாக சொன்னால் கோச்சிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு, அல்லேலூயா அல்லேலூயா, புத்தி கெட்ட திமரமே நீ சக்தி கெட்டு போனதேனோ, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி என்ன புத்தி கெட்டவளேன்னு சொன்னோம்னா கோச்சிக்கிடுவாங்க இல்லையா. புத்தி கெட்டவனே யாரும் மனைவி பார்த்து கூட சொல்ல முடியாது, ஏன் புத்தி கெட்டவனா சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால யாரையும் சொல்ல முடியாது, பிள்ளையும் பார்த்து சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் பிள்ளைன்னா அவன் நம்மளை பார்த்து சொல்லலாம், என்ன புத்தியே இல்லாதாப்பா அப்படின்னு சொல்லலாம். சரி, ஸ்தோத்திரம். அப்போ புத்தி கெட்ட அத்திமரன்னு சொல்லலாம். பாட்டு பாடினா ஆகா இப்படி பாடுறீங்களே, ஆகா பாடுறீங்களேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்புறம் ஃபாதர்லாம் நிறைய பாடியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வாக்குத்தத்தத்தை பாடலாக பாடப்பட்டிருக்குது, உன்னை கண்மணி போல் உன்னை காப்பேன். அல்லேலூயா. பாடலில் ஒரு அபிஷேகம் இருக்குது, பாடலில் மகிமை இருக்குது. நம்ம துதிக்கும் பொழுது அவர் மகிமை இருக்கிறது. பாடல்லாம் ஆண்டவர் பேசுவார், பாடல் வரியிலேயும் ஆண்டவர் பேசுவார். அதான் பாடல் வழிக்கில் நீங்கள் வந்துடுங்க, பாட்டு பாடும்போதே ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் இந்த பாட்டு தான் பாடணும்னு புது பாடலாக பாடலாம், இதை ஆண்டவரை புது பாடல் பாடுங்கன்னு சொல்கிறார். சீக்கிரமாக நம்ம டிவி வச்சுருவோம், அப்போ நீங்கள் பைபிள் மட்டும் கொண்டு வந்தால் போதும், அதமும் கொண்டு வராமல் போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். பாட்டு புக்கெல்லாம் இப்போ யாருமே கொண்டு வர்றது கிடையாது இல்லையா. ஸ்தோத்திரம். அதனால் புது பாட்டு புக்கு நீங்கள் வாங்கணும். பழைய பாட்டு புக்கையே வாங்கினா எப்படி, புது பாட்டு புக்கு வாங்கி பாடணும். சரி, இப்போ சீக்கிரமாக இது வாங்கி வச்சிட்டோம்னா உங்களுக்கு பாட்டு போட்டு விட்ருவோம். அல்லேலூயா. புது பாடல் நம்ம பாடணும்ல. அல்லேலூயா. அப்போ பாடல் நீங்கள் பாட தெரியாட்டா அதில் சேர்ந்து அந்த ராகத்தை அந்த கருத்தை உணர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த நேரமும் அப்படியே அந்நிய பாஷையில் பேசணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். அந்நிய பாஷை பேசும்போது பேசுங்க, அந்த பாடலுடைய வரியை உணர்ந்து. அல்லேலூயா. நீ காலையில் ஒரு பாட்டு பாடணும்ல. அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி, நீர் செய்த நன்மைகளை அது சொல்லி முடியாதப்பா இல்லையா, விவரிக்க முடியாதப்பா என்று பாடணும். அல்லேலூயா. இன்னும் நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. அப்போ பாட்டு பாடி, அல்லேலூயா, நீர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், நீர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி ஆண்டவரை பாடி அப்படியே மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம் வெறும் தண்ணீரை ரசமாக மாற்றினார், அதிசயம். நீங்கள் சொல்ல, வெறும் தண்ணீரை குழம்பாக மாற்றினார், அதிசயம். வெறும் பேப்பரை ரூபாயாக மாற்றினார், அதிசயம். வெறு டப்பாவை ஆசீர்வாதமாய் மாற்றினார், அதிசயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படி சொல்லி கூட பாருங்கள், உங்களுக்காக மாற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாட்டு பாடிட்டு நீங்கள் டப்பா பார்த்து, நீங்கள் அரிசி பைய பார்த்து, அல்லேலூயா, பேசி பழகுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன கொடுக்காமலே இப்படி கொடுத்துட்டேன்னு சொல்கிறானே, எனக்கே வெக்கமாக இருக்கிறா, கொடுறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட பாஸ்டர் 10 ரூபா தாங்கன்னு சொல்லுது, நான் அமைதியாக இருக்கிறேன். பாஸ்டர் நீங்கள் கொடுத்துட்டீங்க பாஸ்டர், நீங்கள் ரொம்ப நல்ல பாஸ்டர். ஐயோ சொல்லுது, ஐயோப்பா வெளியில் போய் சொல்லிடுறா, இருந்தா 10 ரூபா அப்படின்னு கொடுத்துருவோம்ல. அதே போல் தான் ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும், ஆண்டவர் ஸ்தோத்திரத்துங்க. அதே போல் அவங்க வாயிலிருந்து ஒரு காலும் அவிசுவாசமான வார்த்தை வரவே கூடாது. அல்லேலூயா. சென்டென்ஸ் அப்படியே மாற்றி பேசி பழங்க. ஆண்டவர் இப்போ சந்திச்சிருவார், நம்ம கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருவார். கொஞ்ச நேரத்தில் சூழ்நிலை மாறிடும், கொஞ்ச நேரத்தை நிலைமை மாறிடும். கர்த்தர் நிலைமையை மாற்ற போகிறாரு. அப்படியே நம்ம எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள்லாம் மாற்றப்பட்டுரும். பிரச்சனை வருதுன்னு அப்படியே பிரச்சனைன்னு நினைக்கக்கூடாது. கடன் நினைக்கக்கூடாது. கடனை காட்டிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. கடனை காட்டிலும் பெரிய அமௌண்ட் நமக்கு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதம். எப்பவுமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி சின்ன கஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் தோல்வியை நீங்கள் நினைக்கக்கூடாது. தோல்விக்கு அடுத்து பெரிய ஒரு ஜெயம். அல்லேலூயா. அவமானத்தை நினைக்கக்கூடாது. அவமானத்துக்கு அடுத்து ஒரு பெரிய ஒரு மகிமை இருக்குது. உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான மகிமை வரும் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ நம்ம என்ன செய்ய, அந்த மகிமையை தான் நம்ம எண்ணணும். மகிமையை நம்ம எண்ணணும். அப்போ கர்த்தரை நல்லா பாட்டு பாடி, உள்ளே இருக்கிறவரை பாட்டு பாடி, அல்லேலூயா, ஆனந்த துதி புள்ளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளோம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளோம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. பகம கசப்பு எல்லாம் பனி போல மறையுதமா, பகம கசப்பு எல்லாம் பனி போல மறையுதமா. பாடுகள் துன்பமெல்லாம் இனிமையா தோன்றுதமா, பாடுகள் துன்பமெல்லாம் இனிமையா தோன்றுதமா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு. பாட்டு பாடுங்கப்பா, அப்படியே உத்தால பாட்டு பாடு. இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளோம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. என்னுள்ளோம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளோம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி எரிகோ கோட்டையெல்லாம் கம்ப்ளீட்டாக உடையுதமா. அல்லேலூயா. அப்போ இயேசு நம்மோடு கூட இருந்தா என்ன கோட்டையெல்லாம் உடைஞ்சு போயிருது. அல்லேலூயா. எரிகோ கோட்டையெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா, கவலை கண்ணீரெல்லாம் இல்லாமல் போகுதமா. எதிர்கோ கோட்டையெல்லாம் போகுதமா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாக பிரியுதமா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அவன் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி பாடி அவர் நாமத்தை மையப்படுத்திக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் பிசாட்டில் கதவை பூட்டிடணும். கதவை பூட்டி நல்லா பாட்டு பாடி அவர் நாமத்தை அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நினைச்ச பாட்டெல்லாம் பாடுங்க. அல்லேலூயா. சிலர் புக்கு எடுத்து கூட படிச்சுக்கோங்க. எனக்கு செய்தி கொடுக்க நான் ஒருத்தர் மறந்து போயிடுது சிலர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் சில வேளையில் நீங்கள் பாடலாக கூட பாடிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. இப்போ தனி ஜெபத்தில் ஜெபமே பண்ண தெரியலங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாட்டாக பாடுங்க. அதுதான் ஜெபம். அல்லேலூயா. பாட்டாக படிச்சுட்டே இருங்க. இயேசு என்னோடு இருப்பதை நினச்சிட்டா என்னுள்ளோம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. இயேசு என்னோடு இருப்பதை நினச்சிட்டா துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா ஓஹோ ஓஹோ லலலா ஆஹா ஓஹோ ஓஹோ லலலா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா. பயங்கள் நீங்குதமா, பரலோகம் தெரியுதமா, பயங்கள் நீங்குதமா, பரலோகம் தெரியுதமா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளோம் துள்ளுதமா. ஓ ஓ சொல்லுதமா, என்னுள்ளோம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. உலக ஆசையெல்லாம் பூண்டோட மறையுதமா, உலக ஆசையெல்லாம் பூண்டோட மறையுதமா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதமா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதமா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோட ரபவா என்னுள்ளோம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. என்னுள்ளோம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா ஓஹோ ஓஹோ லலலா ஆஹா ஓஹோ ஓஹோ
லலலலலா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பாட்டு பாடி நல்லா துதிச்சு 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 நல்லா குதிச்சு குதிச்சு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை மையப்படுத்து. ஹல்லேலூயா. என் பாடெல்லாம் மறந்து போச்சு. ஹல்லேலூயா. பகைமை கசப்பு எல்லாம் மறந்து போச்சு. ஹல்லேலூயா. பாடுகள் எல்லாம் தீர்ந்து போச்சு. சொல்லுங்க, பாடுகள் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஹல்லேலூயா. பயங்கள் எல்லாம் விலகி போச்சு. ஹல்லேலூயா. அப்போ பாட்டு பாட 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 உங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. சந்தோஷம், ஒரு சமாதானம். யார் பாட்டு பாடுவா? யார் பாட்டு பாடுவா? யார் கையை தட்டுவா? சிறு பிள்ளையை போல் மாறினவர்கள் தான் பாட்டு பாட முடியும். சர்ச்சுக்கு வரீங்க, உங்கள் இதயத்தை அப்படியே சின்ன பிள்ளை ஆக்குறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்கள், சிறு பிள்ளையை போல் நீங்கள் அப்படியே கையை தட்டி பாட்டு பாடிட்டு உங்கள் இருதயத்தை சின்ன பிள்ளை ஆக்கிடுறோம். பாட்டு பாடுமன்னா ஆயிடுது, பால் மறந்து ஒரு பசுங்குழந்தையா போ மாறிடுது. அல்லேலூயா. ஒரு குழந்தை போல உள்ள ஆயிடுது. அது உள்ள மாறி கசப்பு, வெறுப்பு, கோபம், டென்ஷன் எல்லாம் இறங்கி பிரசன்னம் அப்படியே வந்து, மகிமை வந்து, வார்த்தை வந்து உங்களை திடப்படுத்து. அல்லேலூயா. அதான் பாடல் விலைக்கே நம்ம வந்துடணும். அல்லேலூயா. இந்த மியூசிக்கு 25,000 மியூசிக்கு, அப்புறம் கிட்டாரு, இதெல்லாம் செட் பண்ணே 2 மணி நேரம் ஆகுது. நான் நேற்று நைட்லாம் 10-11 மணி வரை டெய்லி 3 மணி நேரம் ஆகுது செட் பண்ணலாம். அல்லேலூயா. நீங்கள் ஆராதனைக்கு வந்தோன்னா அப்படியே எதோதுன்னு வந்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுதுன்னு நினைக்காதீங்க. அது தம்பிமாருக்கு தான் செட் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ அவங்க செட் பண்ணி ஒரு பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறான் தம்பி. ஒரு பாட்டு பாருங்கள், பழைய பாட்டை என்னால் மறந்து போகுது. ஸ்தோத்திரம். அப்போ ஏன்னா உங்களுக்கு நான் தனியாக இருக்கும்போது நல்லா பாட்டு வருது, ஆனால் இங்கே வந்து சிலர் மறந்து போயிடுது. அடுத்த வரி படித்தாலும் மறந்து போயிடுது. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பாடல் வரியை கொண்டு வராங்க. அல்லேலூயா. நிறைய பாடல்கள், புது பாடல்கள்லாம் இருக்குது. நம்ம யூடியூப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் பாட்டை போட்டுவிட்டு நல்லா பாடி, சிலர்கிட்ட நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம கஷ்டத்தையே ஒப்பாரி வைப்போம். ஆண்டவரே எனக்கு அது போச்சு, இது போச்சு, இந்த குறை அந்த குறைன்னு இல்லையா. ஒரு தடவை சொன்னாலும் ஆண்டவர் தெரியும். உன் வாயிலிருந்து சொல்புறோம், அதற்கு உண்மையே நான் உனக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். நான் வாயிலிருந்து சொல்புறாது. அவர்கிட்ட போய் ஓயாமல் ஆண்டவரே நான் கடனை கட்டணும், அந்த காரியம் செய்யணும், இதுக்கு பில்லு கட்டணும், அப்படி செய்யணும், இப்படி அதான் கடைசியாக ஜெபம் பண்ணுவோம், கடைசியாக வைப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் 1 மணி நேரத்துக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு ஆண்டவர் மையப்படுத்துங்க. அது கீழே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருப்பாருங்க. இதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலேயே 5ஆம் அதிகாரத்தில் கீழே நம்முடைய பிதாவாகிய தேவனை பாருங்க. ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து பாருங்க சார் என்ன சொல்றாங்க? பிதாவாகிய தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். அதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. யாருடைய நாமத்தினால்? நம்ம கடவுள், இங்கே கவனமாக கேளுங்க. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நம்ம வாயை திறந்து பிதாவாகிய தேவனே உங்கள் ஸ்தோத்திரம், நல்லவரே உங்கள் ஸ்தோத்திரம், ஆண்டவரே அதிசயமானவரே, அற்புதமானவரே, உன்னதமான பிதாவே உமக்கு நன்றி. அல்லேலூயா. மனுஷரோடு நம்ம பேசி நம்ம மனுஷரோடு பேசினா இது துக்கம்தான் வரும் இல்லையா. அதில் மனுஷனோடு அதிக நேரம் பேசி பாருங்களேன். உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்க, கணவர் மனைவியோ பேசுங்களேன்னு சொல்ல, மற்ற மனிதர்களோடு நீங்கள் பேசிகிட்டே ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கீங்கன்னு நினச்சிடுவோம். அப்படி இறுதி துக்கம்தான் வரும். ஆனால் பிதாவாகிய தேவனை நாம் இந்த நாவினாலே மகிமை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கடவுள் வானத்தையும் பூமியை படைச்ச பிதாவை இந்த நாக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறது, இந்த வாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆனால் உலகத்தார் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களா? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். கோடி ரூபா வச்சுருப்பான், ஆனால் ஒருத்தனும் வாயை திறந்து பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கடவுளே உமக்கு நன்றி சொல்ல முடியுதா? அவனுக்கு தெரியாது. போடா நீங்கள் பக்தியும் கடவுளும் நீங்கள் போயிடுவான். அவனுக்கு புரியாது, தெரியாது. அது நம்ம பண்ணுறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்ல. ஆனால் உலகத்தில் நம்ம வாய் அசுத்தமானவைகளை பேசிச்சு, தீமைகளை பேசிச்சு, பொல்லாப்பை பேசிச்சு. ஆனால் இப்போ நாவு வாய் பிதாவாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ நல்லவர், அல்லேலூயா, சர்வ வல்லவர், அல்லேலூயா. இப்போ இது மகிமை, இது மகிமை. இதை ஈஸியாக சொல்ல முடியாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஜோமனன்னு உட்காந்து பாருங்கள், கொட்டாய் வரும். ஆஹோ அப்பன் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து பாருங்க, உங்களால் உட்கார முடியாது. ஆனால் அந்த 1/2 மணி நேரம் உட்காந்து அப்படியே ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா, அப்படியே மகிமை பிரசனத்தை அப்படியே போயிட்டே இருப்பீங்க, ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சில நேரம் ஜோமே பண்ண முடியாது, புரியுது அவங்களுக்கு? சோத்திரம். இங்கே வேணால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருவீங்க. ஆனால் மீட்டில் போய் உங்களால் 2 மணி நேரம் உட்கார முடியுதா? மூலையில் கூட அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் என்ன? அந்த சூழ்நிலை உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது நமக்கு. ஆனால் உட்காந்து பழகணும். அல்லேலூயா. ஜோம் பண்ணி பழகணும். அல்லேலூயா. நல்லா வீட்டுக்குள்ளே நடந்தினாலும் உட்காந்துனாலும் முழங்கால் படிக்கினாலும் அல்லேலூயா அப்படியே சோதரம் பண்ணி ஜோம் பண்ணி மையப்படுத்திக்கிட்டே ஆண்டவரை மையப்படுத்திட்டு அல்லேலூயா. எப்படி நீங்கள் ஜோம் பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டா என்ன, வேலை பார்த்துடலாமே, அந்த வேலையை பார்த்துடலாமே, இந்த வேலையை பார்த்துடலாமே, இங்கே போயிடலாமே, அங்கே போயிடலாமே. எந்த வேலையும் நீங்கள் வேலை செஞ்சு ஓடா தேஞ்சு போயிடுவீங்க. வேலை செய்ய வேண்டாம் நான் சொல்லலை, வேலை நல்லா செய்யுங்க. ஆனால் பிரசனத்தில் உட்கார்ந்து பழகி ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை எவ்வளோ நேரம் உட்கார்றீங்களோ அவ்வளோ தக்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. இப்போ என்னையை எடுத்துக்கிட்டேன், அங்கே ஊழியம் போனால் இங்கே ஊழித்து போ, அங்கே போ, இங்கே போ, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தை நான் உட்கார்ந்துருக்கணும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கே நான் நிறைய ஊழியம் செய்யலாம், வேலைகள் செய்யலாம். ஆண்டவர் இப்போ பாய் வரிக்க கூட என்னை வேண்டாம்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பிள்ளைகள் விரிச்சுக்கிறாங்க இல்லையா? விசுவாசிகள் நீங்கள் நல்லா நம்ம சர்ச்சை முடிஞ்சனா தூக்கி வச்சு நல்லா தூத்துட்டு போயிடுறீங்க இல்லையா? எனக்கு என்ன வந்துடுச்சு போயிடுறீங்க. சரி சரி, மற்ற நேரம் நான் செய்வேன், செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அவங்களும் சனிக்கிழமை அவங்க தம்பிகள் செய்கிறாங்க. பாருங்கள், என்னென்னா நம்ம ஆண்டவருடைய ஜெபத்திலே இருக்கும், பிரசனத்திலே இருக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஒரு கோழி முட்டை மேலே இருந்தால் தான் அடை காக்கும். அல்லேலூயா. போயிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறிக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். உங்கள் வேலைக்காக, உங்களுடைய பிஸ்னஸ்க்காக, உங்களுடைய படிப்புக்காக ஆண்டவர் சமூகம் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, புரியும்படி செய்யுங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு பேசுங்கப்பா, அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். இல்லையா? கொஞ்ச நேரம் ஆண்டவர் கூதுங்க, கொஞ்ச நேரம் முதலாவது ஆண்டவரை கனம் பண்ணுங்க. அப்பொழுது அவர் உங்களை கனம் பண்ணுவார். முதல் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஃபஸ்ட்டு அவர், பெஸ்ட்டு அவர், அவரே கனம் பண்ணணும். அப்புறம் மற்ற நேரங்க 1 மணி நேரம் கொடுத்த பிறகு அப்படியே ஆடலாம் பாடலாம்லாங்க, அதெல்லாம் அந்த கதை இல்லைங்க. அந்த காலத்தில் அப்படி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி ஆச்சுன்னா போதும். நாங்கள் இருக்க காலத்தில் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணிடுது. கண்டிப்பாக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் பத்தாது. அவருடைய பிரசனத்தை கேட்டு அப்படியே பிரசனத்தோடு வேலைக்கு போங்க, பிரசனத்தோடு வேலை செய்யுங்க, பிரசனத்தோடு நடந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், நீ இங்கே போ, இந்த வேலையை செய்யி, அந்த இடத்துக்கு போ, இங்கே போகாத, இப்படி செய்யி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இல்லையா? கற்றுக் கொடுப்பார். மகிமை கற்றுக் கொடுக்கும். மகிமை நமக்குள்ள இருந்து பேசும். அல்லேலூயா. கிளி பேசுதுங்கன்னு சொல்லி ஜோசியக்காரன் விட்டு கிளி ஜோசியம் பார்க்குறாங்க இல்லையா? அது கூட ஒரு சிலர் கொண்டு வந்துடுமா, கரெக்டாக ஏசு போட்டா கொண்டு வந்து போ, ஏசு நம்பு, உனக்கு பேயெல்லாம் ஓடி காட்டுமா சிலர். அப்படி ரசிக்கப்பட்டிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி கூட ரசிக்கப்பட்ட சர்ச்சுக்கு வந்தேன். அல்லேலூயா. அப்போ ஒரு கிளி மூலமாக கூட ஆண்டவர் பேசுவார்னா இல்லையா? அப்போ ஒரு சில காரியங்கள்லாம் கடவுள் என்ன செய்கிறாரு, கர்த்தர் யார் மூலமாக பேசுவார். ஆனால் காக்கா கடவுளுடைய பேச்சை கேட்டது. எலியாங்கிறவர் இருப்பார், அவருக்கு இந்த இறைச்சியை கொண்டு போய் கொடு. அல்லேலூயா. காக்காவுக்கும் இறைச்சியை போட்டு எலியாவுக்கும் கரெக்டாக அந்த இடத்துல போய் கரெக்டாக போடணும். அது மாட்டேன்னு சொல்லாது, கொத்திட்டு மாட்டேன்னு சொல்லாது, கரெக்டாக போட்டுரும். அல்லேலூயா. போட்டால் தாண்டா நமக்கு அங்கே சாப்பாடு சொல்லி போட்டுரும். அல்லேலூயா. அப்போ எலியா காக்கா கூட சொன்னபடி கழுத கூட வாயை திறந்தார். சரி, ஸ்தோத்திரம். சரி, இப்படி ஆண்டவர். ஆனால் மனுஷனுக்கு உங்களுக்கு திறக்க மாட்டாரா? உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்களை ஆண்டவர் நடத்த மாட்டாரா? அல்லேலூயா. இப்போ இந்த மகிமை உள்ளிருந்து பேசுவோம். ஏபோத், அந்த நாட்களில் ஏபோத் மூலம் ஒரு ட்ரெஸ்
ஏபத்துனா வேறு ஒன்றும் கிடையாது. அது ட்ரெஸ் அதில் மாணிக்க கற்கள் போல் இருக்குமா, ஆசாரியன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில். அதில் வந்து சிலர் அந்த லைட் மாதிரி கொடுக்குமா. தாவீது கேட்பா, நான் வந்து போகணுமா போகக்கூடாதுன்னா இந்த லைட் எரியுமா, அந்த ஏபத்து கற்கள் இருந்து வெளிச்சம் மாதிரி வருமா. அப்போ ஓகே, ஆண்டவர் போக சொல்லுகிறாருன்னு போய் யுத்தத்தில் ஜெயம் எடுப்பாங்களாம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் மகிமை நமக்குள்ளே தங்கியிருந்து உணர்த்துவார். இங்கே போ, இங்கே போகாத, இதை செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்லி உணர்த்துவார் இல்லையா. ஸ்தோத்திரம். அந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும். அல்லேலூயா. சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கக்கூடாது. வசனத்தை நல்லா படிக்கிறீங்க, வசனத்தை நல்லா அறிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. அப்போ தேவனுடைய நடத்துதலையும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய வழிகள். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளும் நாரைகளும் என் வழிகளை அறியும். ஆனால் பாருங்க, ஏசாயாவில் சொல்றாரு, ஏசாயாவில் சொல்லும்போது சொல்றாரு, என் வழிகளை ஆகாயத்து பறக்கிற நாரை கூட பாருங்க. எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ இவைகளெல்லாம் தன் வாரங்காலத்தை அறிஞ்சிருக்க வச்சிருக்குது. காட்டுப்புறா கூட அறிஞ்சு வச்சிருக்குது. கொக்கு தகவலான் குறி எல்லாம் தன் காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தருடைய நியாயத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வழிகளை அறியார்கள் என்று சொல்றார். அறியாம இருக்கிறாங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் எப்படி பேசுகிறார், அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு எப்படி பேசுகிறார் அதை நம்ம அறியணும். அல்லேலூயா. ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலையும் சொல்றார். ஏசாயா 1, மாடு தன் முன்னணியும் எஜமானையும் அறியும். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆடு மாடு கழுதை குருவி எல்லாமே தன் எஜமான அறிஞ்சு வச்சிருக்கிறது. ஆனால் இந்த மனுஷன்தான் யார் அறியாமல் இருக்கிறான், ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. எப்போதும் கற்றாலும் பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில், ஒரு காலம் உணராத பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் சிலர் நுழைந்து அப்படின்னு சொல்றாரு. எப்போதும் கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. சொல்றாரு வரும்போது, எப்போது கற்றுக்கிட்டாலும் அது என்ன தெரிய மாட்டேதான். வசனம் வந்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்ட நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அப்போ எப்போது நம்ம கற்றுக்கிட்டே இருந்தாலும் கூட ஆனாலும் வசனம் புரிய மாட்டுது, ஆண்டவரை தெரிய மாட்டுது. வார்த்தையை கேட்குறோம், வசனத்தை கேட்குறோம், ஆண்டவருடைய நடத்துதலை நம்ம கேட்குறோம். ஆண்டவர் இப்படிப்பட்டவர், ஆண்டவர் இப்படிப்பட்டவர், நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று நம்ம நல்லா அறிஞ்சு வச்சுக்கணுமா. அவர் ஒருபோதும் தீமை செய்கிற தகப்பன் அல்ல. அல்லேலூயா. ஒருபோதும் கெட்டது செய்கிறவர் அல்ல. அவர் நன்மையே நமக்கு செய்கிறவர், நல்லதே நமக்கு செய்கிறவர். எந்த நமக்கு நம்ம தான் பாவத்தினாலும் என்ன சில விதம் பொல்லாத வழியை தெரிந்து கொண்டதுனாலும் தீமையில போய் விழுந்துடும். தீமையிலிருந்து நம்மளை ரட்சித்து அவர் தான் கொண்டு வர்றார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்வார் என்ன நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். சிலர் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒப்பு கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்ற எப்போதும் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். கஷ்டங்கள் வரும், அதுலேயும் நமக்கு ஒரு சமாதானத்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி ஆண்டவருடைய வழிகளை நாம் அறியணும். ஆண்டவருடைய வழிகள் கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், இருதயத்தில் பேசுவார். நம்மோடு கூட தகப்பன், ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற உறவு தான் நம்ம அப்பாவும் ஏசப்பாவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. அல்லேலூயா. அவர் ஒரு மீடியேட்டராக இருக்கார். யார்? இயேசு. தகப்பன் பிதா இருக்கிறார். அவருடைய எல்லா ரகசியங்களையும் இயேசு மூலமாக நமக்கு அறிவிக்கிறார். இன்னும் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியானவரை நம்ம இப்படி ஏற்றுக்கொள்கிறோம். ஆவியானவர் தான் மகிமை தங்கினவராக நமக்குள்ள வாசம் பண்ணுறார்.
அந்த ஆவியானவரும் நமக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்ட சத்தியத்தையும் பிதாவினிடத்தில் கேட்ட சத்தியத்தையும் நமக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு இருந்த பாவம் செய்ய நம்ம போவோமா? பாவத்தில் போய் நம்ம விழுவோமா? கேட்குறீங்களா? உங்களுக்கு பாவத்தில் போய் நம்ம விழ முடியுமா? பாவத்தில் விழுகிறதுக்கு என்ன? ஓவர் டார்ச்சர். ஓவர் கணவன் மனைவி ஓவர் டார்ச்சர், பிள்ளை தகப்பன் பிள்ளை தாய் தகப்பன் ஓவர் டார்ச்சர். ஒருத்தர் ஆமான்னு சொல்றாரு, மற்றவங்க ஆமான்னு சொல்ல மாட்டீங்களே. ஓவர் டார்ச்சர். அப்புறம் ஓவர் லோட். என்ன லோட்? ஓவர் லோட். என்ன? இப்போ சைக்கிளில் நாங்கள் அந்த காலத்து சாக்கு நம்ம வியாபாரம் பண்ணுவோமா? கிட்டத்தட்ட 100 சாக்கு அடக்குவோம். 100 சாக்கு என்னாச்சு? 100 கிலோ. சிலத்து 200 ஒரு சாக்கு ஒன்று 2 கிலோ இருக்கும். இப்போ 200 கிலோ அப்படியே அடிக்கி சிலர் உருட்டி கொண்டு போவோம். போகும்போது சாக்கு சாஞ்சி கீழே விழுந்துருவோம் இல்லையா? அதே நேரத்தில் 10 சாக்கை போட்டு அந்த நீளமாக மடித்து போட்டு அப்படி அப்படியே சைக்கிள் ஓட்டி போவோம். ஒன்றும் செய்யாது. அதே 100 சாக்கு அடுக்கும்போது அப்படியே இப்போ 2 குடம் போட்டுட்டு போவோம். சின்ன குடம்னா 2 குடம் போட்டு டக்கு டக்கு அப்படியே ஓட்டிட்டு போவோம் சைக்கிளை. சரி, ஒரு குடம்னா அது அந்த 5 குடம் சைக்கிளை வச்சுக்கிட்டோம். பின்னாடி தூக்குவோம். அப்பா முன்னாடி என்று அடிச்சுட்டு இல்லையா? நாங்கள்லாம் அப்படி சுமந்துருக்குறோம் இல்லை? அங்கேருந்து கம்மாயிலேருந்து ஏற்றிட்டு வருவோம். அப்படியே 5 குடத்தை தூக்கிட்டாரு. இப்போல்லாம் பிள்ளைங்க வீட்டில் அங்கேருந்து குடத்தை தூக்கி வைக்க மாட்டுறாங்க இப்போ இல்லையா? ஸ்தோத்திரம். 5 குடம் தூக்கிட்டு வரும் அலையில். அப்போ பார்த்தீங்கன்னா கவனமாக சில ஏன் 5 குடம் ஏற்றும் போது என்ன செய்யுது? வண்டி கவனமாக கொண்டு சாயுது இல்லையா? 2 குடம் போது 2 சின்ன குடம் போட்டால் அப்படி அசால்ட்டாக தூக்கிட்டு வரோம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன்? லோடு ஏற்ற 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 அந்த மைண்டில் லோடை ஏற்ற ஏற்ற தள்ளாடுதா அப்படின்னு தள்ளாடு. கவனமாக கொஞ்சம் அதிலே ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே ஓடி வந்தார் நினச்சிடுவோம். கொஞ்சம் தெம்பாக இருக்கும். பிடிக்கிற ஆள் இழுத்தா இல்லை சொல் சிலது பிடிச்ச ஆள் இழுத்துறது. என்னங்க, கணவன் இழுத்துறாரு, மனைவி இழுத்துறா. எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க ஜெபத்துக்கு. மனைவி சப்போர்ட் பண்ண மாட்டா, கணவர் சப்போர்ட் பண்ண மாட்டாரு, பிள்ளைய சப்போர்ட் பண்ண மாட்டா, பிள்ளைகளுக்கு தாய் தப்பன் சப்போர்ட் பண்ண மாட்டான்னு சொல்லி இழுத்து கடை விழுந்துருது இல்லையா? சில இடங்கள் அப்படி தான். உங்கள் குடும்பமாக பரவாயில்ல. சில சர்ச்சஸ்க்கே சர்ச்சில் என்ன செய்யணும்? மனைவி ஒத்துழைப்பு கொடுக்காதனால கணவர் அந்த சர்ச்சே மூடிடுறாங்க, மூடப்பட்டிருக்கு. ஆனால் அதே போல் குடும்பத்தில் அப்படி தான். கணவன் மனைவி ஒருத்தர் என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுத்து சமாதானம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஒன்றே நோக்காம அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஊரெல்லாம் நல்லா பேசிட்டு குடும்பத்தில் மட்டும் அமைதியாக பேசாமல் போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ கூட இருக்கிற ஆளை எப்பவுமே என்ன செஞ்சுக்கிடணும்? வீட்டில் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ மனைவியோ கணவரோ அன்பா நீங்கள் நடங்க. பக்கத்தின் கையை பிடிச்சி சொல்லுங்கள். பக்கத்தின் கையை பிடிச்ச நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட கணவர்கிட்ட மனைவி கல்யாணம் பிடிச்சிருந்தா அதுக்கு அன்பா நடங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஓவர்லோடை ஏற்றாதீங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம ஊழியத்திலையும் ஓவர்லோடு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அப்படியே தள்ளாடும். இப்போ நான் அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் அப்படி இப்படி நிறையா லோடை வாங்கி போடுறேன், நிறையா கடனை வாங்கி செய்கிறேன். அப்புறம் என்ன ஆயிரும்? அதாயிரும். ஓரளவுக்கு சமாளிக்கலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஓரளவுக்கு சமாளித்து ஊழியத்தில் அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் செட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப வாங்கி போட்டு அல்லது ரொம்ப ஊழியமும் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆயிரும்? ஊழியம் தானே ஆண்டவரை பார்க்குறோம், அங்கே போடுறோம் அங்கே வரும். அப்படி ஊழியம் பார்த்தாலும் எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேலை பார்த்தாலும் எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா படிச்சிங்கனாலும் எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால படிங்க. அல்லேலூயா. அவங்க அன்பு பெற்றோரோடு இணைந்து, அன்பு தம்பி தங்கச்சியோடு இணைந்து அன்பாக இருந்து படிங்க. அல்லேலூயா. அன்பாக இருந்து விளையாடுங்க, அன்பாக இருந்து என்ன செய்யுங்க? வேலை செய்யுங்க, அன்பாக இருந்து எல்லாத்தையும் செய்யுங்க. அல்லேலூயா. அதான் சொன்னார், உன் பிதாவு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்து. அல்லேலூயா. இப்போ இந்த ஆவியானவர் வரும்பொழுது என்னென்னா அங்கே ஒரு சமாதானம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், ஆவியின் சிந்தனையோ சமாதானமும் ஜீவனும் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆவியின் சிந்தை எப்படியுமே இருப்போமா? இப்பவுமே மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். அந்த வசனத்துக்கு 6ஆம் வசனம் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ
அப்போ நீங்கள் என்ன ஓவர்லோடை நீங்கள் ஏற்றி 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 நீங்கள் துன்பத்தில் போகக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓவர் நச்சரிப்பு, ஓவர் ஒரே நைட்டில் பணக்காரனுங்கிற ஆசை, ஒரே நைட்டில் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணணும்னு நினைக்க வைக்கிற ஆசை எல்லாம் வேண்டாம். அல்லேலூயா, சரி ஸ்தோத்திரம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போயிட்டு பாருங்கள், ரொம்ப ஆசீர்வாதம் போகுங்க. அல்லேலூயா, சரி. ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப வெறியாத்தான் இருக்கும். ஊழியத்தில் அப்படி ஆறணும், இப்படி ஆயிடணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இல்லை, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆசையே எதுக்கு காரணம்? சொல்லுவோம், ஆயத்தன்னு சொல்லுவோம். துன்பத்துக்கு காரணம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியம் கூட ரொம்ப பாரத்தை ஏற்றக்கூடாது. அப்போ ஊழியம் கூட நம்ம பெருசாக இருக்கக்கூடாது. ஊழியம் கூட நமக்கு ஆண்டவருடைய மகிமை தான் முதல் முக்கியம். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆவியானவர் நம்மோடு உலாவணும். அல்லேலூயா, ஒரு சமாதானத்தை தேடணும். அதில் ஆவியானுடைய நடத்துதல் இருக்கணும். அல்லேலூயா, ஆவியானுடைய நடத்துதல் படியே நம்ம வாழ்க்கையை கட்டணும். அல்லேலூயா, ஆவியானவர் அங்கே வருவார்னா ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, ஆவியான வேணும்னு சொல்லி அப்படியே மலையில் போய் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதல்ல. நம்ம அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே எந்த வேலையும் பார்த்துக்கிட்டு எந்த வேலையும் பார்க்காம அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறதாங்க அப்படின்லாம் வேண்டாம். நீங்கள் அப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் கொஞ்சம் ஒரு மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே ஆவியின் சிந்தையை நிரப்பட்டு அப்படியே உங்கள் வேலைகளை பார்த்துட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், இந்த வேலை செய்யி, இந்த வியாபாரத்தை பண்ணு, இந்த காரியத்துக்கு போ, இங்கே போ, அங்கே போன்னு சொல்லுவார். அந்த கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே கண்டினியூ போயிட்டே இருங்க. அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, ஓவர் ப்ரெஷரை ஏற்றாதீங்க. அப்படியே அந்த ப்ரெஷர், இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஏற்றாமல் கொஞ்சம் ஆண்டவருக்கு ஃப்ரீயாக மனசை விட்டு கொடுத்து அப்படியே தளர்த்தி. அல்லேலூயா, மனசை எப்பவுமே ஒரு ஸ்டென்னாக வச்சுக்க, மனசை அப்படியே பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஆவியானவர் அப்படியே இப்போ நீச்சல் அடிக்கும்போது ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? அப்படியே நான் நீச்சல் அடிக்கணும் வரப்போ அப்படியே கை கால் அப்படியே இருந்தானா நீச்சல் அடிக்க முடியாது. அவன் திடப்பொருள் ஆயிரும், அப்படி மூழ்க ஆரம்பிச்சிருவான். நீச்சல் அடிச்சு அப்படியே ஃப்ரீயாக விட்டு கொடுத்து அப்படியே அடிக்கிறான். அப்புறம் மிதக்கிறாங்க, தண்ணியிலே மிதக்கிறாங்க. அப்போ உடம்பை அவன் ஆக்குறான். அப்படியே காத்தாக்க முடியுமா? அப்படியே ஃப்ரீயாக ஆக்கி அப்படியே உடம்பை தண்ணியில் மிதக்க அப்படியே வைக்கிறான். அதே போல் ஆவியானவருக்குள்ள நீங்கள் உள்ள கசப்பு, வெறுப்பு, காயம், பகமை, அதை பிடிச்சிடும் இது பிடிச்சிடும் இல்லாமல் போட்டும். என்ன சொல்லுங்க? போகிறதெல்லாம் போட்டும், வர்றதெல்லாம் வரட்டும். சில விட்டு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, சில விட்டு கொடுத்து பாருங்க, ஓஹோன்னு ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, பணத்தை பிடிச்சு நான் இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் அப்படியே நினச்சி ஒன்றுமே ஆக முடியாது. சில நேரத்து ஊழியம் தான், ஆண்டவரே இப்படி ஆகணும், ஆண்டவரே அப்படி செய்யுங்கப்பா இப்படி செய்யுங்கப்பா, எதுவுமே நடக்காது. அப்போ சில நேரத்தை விட்டுட்டு ஆண்டவர் ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம், கருவிலே தாயின் கருவிலே நாள் முதலா என்னை காத்துக்கொண்டீரே, கருவிலே செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே, என்னதமே நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான், ஆராதிப்பேனான் கருவிலே ஆராதிப்பேனான். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி நீர் சேற்றிலிருந்து, அல்லேலூயா, கழுவி நீர் ரத்தத்தான். அல்லேலூயா. இப்போ எதுலன்னா நம்ம விட்டோம், இப்போ மனசை ஃப்ரீயாக ஆக்குறதுல வச்சுருக்கிறோம். என்ன இருக்கிறோம்? மனசை ஃப்ரீயாக்கிற வச்சுருக்கிறோம். மனதை ஆவியானவர்கிட்ட கொடுத்து மனசை நம்ம ஃப்ரீயாக்குறோம். மனசை அப்படியே விட்டு கொடுக்குறோம். ஆவியானவர் விட்டு கொடுக்குறோம். நம்மளை வஞ்சவன், நம்மளை திட்டினவன், நம்ம காயப்படுத்த எல்லாத்தையும் மன்னிக்கிறீங்க. மன்னிச்சு மறந்து மனசை அப்படியே, இல்லையா, நீங்கள் மனசை ரிலீஃப் ஆகி மனசை இந்த உள்ளான மனசை நீங்கள் சரி செஞ்சு பாருங்களேன், நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லையா, இப்போ நான் கார் ஓட்டும் போது சில பாட்டு பாடி ஆடி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஓட்டுவேன். சிஸ்டம் பின்னாடி வஞ்சிட்டு போயா, இல்லையா, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாளைக்கு வட்டி கட்டணுமையா, குட்டி கட்டப்படுவியா, அப்படியா இன்னும் இப்படி பாட்டு பாடி வேற என்னத்தை நம்ம கண்டோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம்?
1000 கோடியை கொண்டு போக போகிறோமா பரலோகத்துக்கு? இங்கே எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் விட்டுட்டு தான் போகணும். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறது, கர்த்தர் நம்ம மனசை சந்தோஷமாக வச்சு நல்லா துதிச்சுட்டே இருந்தோம்னா அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேலையில் கண்டிஷனாக இருக்க வேண்டிய வேலை செய்யும், கண்டிஷனாக இருங்க இல்லைன்னு சொல்ல, மனசை ஃப்ரீயாக்கி. அல்லேலூயா. போன வாரத்தில் நாங்கள் இங்கே போனோம், மதுரைக்கு போயிருந்தோம். மதுரைக்கு போனால் ஒரு சர்ச்சுக்கு ஒரு சாமான் வாங்குற கடைக்கு போனால் அங்கே அவர் இல்லை. அங்கேருந்து நடந்தே போனேன், சிஸ்டர்லாம் எடுத்துகிட்டு போனேன். நாங்கள் மதுரைக்கு ஒரு காரியத்தை போயிட்டு அப்போ போகும்போது அங்கே போனால் திடீர்னு ஒரு ஊழியக்காரர், விசேஷமான ஒரு, அவரை பார்த்து அவர் கையில் ஒரு 20 ரூபா தான் எவ்வளோ இருக்குது, 10 ரூபா 15 ரூபா தான் இருக்குது. அவர் ஒரு 1500 ரூபா எடுத்து கொடுக்குறாரு காணிக்க. ஜோம் பாருங்கள், கிருபை எப்படி வேலை ஆகுது பாருங்கள். கிருபை எங்கே போனாலும் காணிக்க கொடுக்குது. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. முன்னப்பின தெரியாது. ஆனால் அந்த ஊழியக்காரருக்கு நம்ம கையில் காசு இல்லும் போது, கையில் நம்ம ஒரு பக்கம் கிருபை இறக்க இருக்கனால ஆண்டவர் எங்கே போனாலும் காசு தந்துறாரு. ஒரு அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், சொல்லிட்டு போகிறேன். இன்னொரு கடைக்கு போகும்போது சிஸ்டர் போக வேண்டாம், லேட் ஆகிடுச்சு, சாப்பிடணும் செய்யணும், வேண்டாம் நான் போயிட்டு வந்தேன். அப்போ 2 வந்து சண்டை வந்துடுச்சு சிஸ்டருக்கு எனக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? பண்ணி நீங்களும் தேவ தூதர்கள் பாஸ்டர், சண்டே உங்களுக்கு வரக்கூடாது. பாருங்கள், அரை மணி நேரம் எனக்கு மைண்டில் ஓடி கடைசியில் பாட்டு பாடி காரை ஓட்டுறது போயிடுச்சு, சந்தோஷம் போயிடுச்சு. என்னடாச்சு இப்போ போய் சண்டையை போட்டு அரை மணி நேரம் பாட்டு பாட முடியலையே, ஆண்டவருக்கு டென்ஷன்லேயே காரை ஓட்ட வேண்டி ஆகி போச்சே. அல்லேலூயா. நமக்கு தான் டென்ஷன் வந்தால் ஒரே டென்ஷனாக இருக்கும். சிலருக்கு கோவமே வராது. இந்த கோவம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கோவம் ஆறதுக்கு அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும் இல்லையா? சிலர் கோவப்படுவாங்க, திடீர்னு விட்டுருவாங்க, சீ அப்படின்னு. சிலருக்கு கோவமே பட மாட்டாங்க, ஆனால் கோவப்பட்டாங்கன்னு 1 மணி நேரம், நான் சொன்னதான் நியாயம், நான் சொன்னதான் நியாயம், அதே விட்டுருங்க. அப்போ ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணா உன்னை யாருக்கு உன்னை அரை மணி நேரமா 1 மணி நேரமா 2 மணி நேரமா உன்னை கோவப்பட சொன்னது, அதையும் விட்டு கொடுத்துரு. எதை விட்டு கொடுத்துரு? கோவத்தை இல்லைங்க, கடையில் போய் சாமான் வாங்குறையும் விட்டு கொடுத்துரு. நீ என்னத்தை சாமான் வாங்கி கிழிச்சிட போகிற, பெரிய கிளியாக 1 ரூபாயும் கிடையாது. நீ ரூபா வச்சிருந்தாலுமே வாங்கவும் முடியாது. எப்படி வாங்க போகிற? அதான் அங்கே 1500 ரூபாய்க்கு கணக்கு கொடுக்கணும்ல. ஏற்கனவே அங்கே ஒரு 10,000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்குமா இல்லையா? அப்போ சோத்திரம், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரு. அல்லேலூயா. சொல்லுங்க, விட்டு கொடுத்துரு. அல்லேலூயா, சோத்திரம். விட்டு கொடுத்துரு. எல்லாத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்க. உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் கணவருக்கு எல்லாமே. அதுக்கான பணத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் தெருவை நிற்கதான் அதை சொல்கிறேன். கோவம் வந்துச்சுன்னா விட்டு கொடுத்துருங்க, நல்லதுக்கு விட்டு கொடுத்துருங்க. அல்லேலூயா. இப்போ நான் விட்டு கொடுத்துட்டேன்னா அவங்க சேமித்து அவங்க பையில் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. சரி, சோத்திரம். அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, கடைகளுக்கு எங்கேயும் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ கடை நம்மளுக்கு தேடி வரும், எல்லாமே பொருட்கள் எல்லாம் நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், தேடி வரப்போ ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ நமக்கு எல்லாத்தையும் ஒரு மனுஷன் அதான் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்தவர்கள், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எதுனாலும் உங்களை தியாகம் பண்ணி இயேசுவை பின்பற்றி வரணும், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். அப்போனா குடும்பத்தில் சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும், உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்கள் அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அம்மா கூட சண்டை போடுறோம், பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லணும்னா பிள்ளை கூட சண்டை போடுறோம். கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்கள், விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஆவியானவரை தங்க வைக்க பாருங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாதா? எபேசியர், அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றார், மீட்கப்படும் எபேசியர் 4:30 வசனம், அன்றைய நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப துக்கப்படுத்தினா அப்ப சந்தோஷப்படுத்துறது ஒன்று இருக்குது. அல்லேலூயா. நீங்க துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. ஆவியானவரே நீங்க என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. இப்போ நீங்க துக்கப்பட்டீங்கன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஆவியானவர் சந்தோஷமா இருப்பார். அல்லேலூயா. இப்போ உங்க வீட்டில் பிரச்சனை, வெளியில பிரச்சனை, ஏதாவது கூட சண்டை போட்டு வரீங்கன்னு நினச்சிக்கிடுவோம், ஆவியானவர் சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்பட மாட்டார். அப்போ
நீங்கள் ஆவியானவர் துக்கப்படாதபடிக்கு. நியாயத்தை தானே நாங்கள் சொல்கிறோம். அவருடைய நியாயம் எடுபட்டு போயிற்று. ஆனால் சில நேரத்தில் நியாயம் எடுபட்டு போயிடும். ஆண்டவருடைய நியாயத்துக்கு காத்திருக்க வேண்டியிருக்கும் இல்லையா? நியாயத்துக்காக சண்டை போடுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவீங்க. கடைசியில் என்ன ஆயிரும்? அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து போயிடுவாங்க, உங்களை பொல்லாதவளை ஆக்கிடுவாங்க. அப்போ சிலர் நியாயம் நல்லது சொல்கிற ரைட் தான். ஆனாலும் கர்த்தரே பொறுமையாக இருக்கார். சில இடங்களில் ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் அவன் ஆண்டவர் பிடிச்சி வைவான். அந்த நேரத்தில் நானே போய் சண்டை போடலாம். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் இப்போ ரோட்டில் சூழ்ச்சி சொல்கிறோம், ஆண்டவர் வைகிறான், நம்ம அமைதியாக வந்துடுறோம் இல்லையா? ஆனால் அடுத்து கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் மூத்த யாரோ சொந்தக்காரங்களோ ஆண்டவரை வைவாங்க. நீங்கள் ரோசப்பட்டு உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் யாரோ ஒருத்தர் பேசுகிறாருன்னு நீங்கள் சண்டை போட முடியுமா? நீங்கள் சண்டை போடாட்டாலும் அமைதியாக அவங்க சாட்சி காத்துக்குவோம். அப்போ ஆண்டவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்போ ஆண்டவர் பாடு அவங்க பாடு ஆகிடும். அல்லேலூயா. நீங்கள் சில வேளையில் ஸ்தோத்திரம் ரோசப்பட்டுறக்கூடாது. என்ன ரோசம்? பரிசுத்த ரோசம் சொல்லி பட்டு சண்டை போட்டக்கூடாது. அதனால் கடவுள் எப்பவுமே ஆண்டவர் எப்பவுமே பொறுமையாக காத்திருப்பார். அல்லேலூயா. நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். ஏற்ற வேலையை நான் தூக்குவார், ரட்சிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது பிசாசு நம்மளை என்ன செஞ்சோம்? இப்படி வேறு பாதையில் நடத்தும். இப்போ பாரு, இயேசு கிறிஸ்து தேவ அழைத்து போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு அசுத்தாவி சொல்லுது, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி கத்துது. உடனே எஸ் பெஸ்ட் பெஸ்ட் நீ யார் அடிக்கிறேன்னு சொன்னாரா? இல்லை, அமைதியாக வெளியேறி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை பேசாதபடி அதட்டினா என்ன? அசுத்த ஆவியை அசுத்த ஆவி அவரை புகழ்றதை விட மாட்டார். ஏன்னா அது தந்திரக்கார பிசாசு வேறு மாதிரி அவரை திசை திருப்பிடும். சிலருக்கு வயிறான், உலகத்தான் வயிறாலும் நீங்கள் ரோசப்படாமல் இருங்க, ஒரு நேரத்தை ரட்சிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்படி செய்வார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. ஆனால் பாவம் செஞ்சால் தான் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். அது கூட நம்மளை ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம். ஆண்டவரை கசப்பு வெறுப்பு காயங்கள் எல்லாம் உள்ளே இருக்கும்போது ஆவியானவர் துக்கப்படுவார். அந்த துக்கத்தை அந்த கசப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆவியானவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆவியானவர் மகிழ்ச்சி அடைவார். ஆவியானவரை மகிமைப்படுத்தணும். அதான் ஆவியானவர் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது. உங்களுக்குள் தங்கி இருக்கிற ஆவியானவரை நீங்கள் அப்படியே மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு பாருங்கள். உங்களுக்குள் தங்கியிருக்கிற ஆவியானவர், இந்த மகிமை உங்களுக்குள் தங்கி இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி, நீங்கள் தான் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி போராடம் வராடம் எல்லாம் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் அப்படியே கர்த்தர். முதலாவது உடன்படிக்கை பெட்டி என்ன? ஆசாரியர் முதலாவது ஆராதிக்கணும். நல்லா கர்த்தரை பாடி ஆராதிக்கணும். பாடும்பொழுது தான் அந்த ஆசாரியர்கள் கால் அங்கே வச்ச மாத்திரத்து என்ன யோர்தான் 2 பிளந்துச்சு இல்லையா? தண்ணீர் பின்னிட்டு ஓடிச்சு. ஒரு எரிகோ கோட்டைக்கு ஆசாரியர்கள் லேவியர்கள் எக்காலம் ஊதி சுற்றி 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 வர்றாங்க. சுற்றி சுற்றி 7 தடவை வந்து எக்காலம் ஊதுறாங்க. அந்த துதியினால் எரிகோ கோட்டை உடைந்தது. அப்போ நீங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு நீங்கள் எக்காலம் ஊதணும். வாயை வச்சு சும்மா இருக்கக்கூடாது. ஆராதனை நிலையில் அல்லேலூயான்னு சொல்லி ஆராதிக்கணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி உங்கள் கைகள், புருஷர்கள் தங்கள் கைகளை உயர்த்த கடவுள் அப்படின்னு சொல்லி, புருஷர்கள் மட்டும் கிடையாது, இப்போ சகோதரிகளும் புருஷர்களை போல இருக்கிறாங்க. கையை உயர்த்தி அப்படியே ஆராதிக்கணும். அப்போ எரிகோ கோட்டையெல்லாம் உடையும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான்ப்பா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எரிகோ கோட்டையெல்லாம் உடைஞ்சு வரும். துதியினால் எரிகோ கோட்டையை உடைத்தார்கள். துதி வேலைக்கே வந்துடணும். துதி வேலைக்கு வந்து துதிக்கும் பொழுது அல்லேலூயா. இப்போ பாடல் வேலைக்கு இப்போ எங்கள் காலத்தில் எங்கள் வீட்டிலனா, எங்கள் வீட்டில் அப்படி ஒரு கஷ்டம் இருந்துச்சு. எப்படி கஷ்டம்னா, அந்த காலத்தில் நாங்கள் 6 அக்கா ஒரு நேம்பெல்லாம் கூட பிறந்து எங்கள் அப்பா சாக்கு தைச்சிட்டு தான் போகணும்னு சொல்லுவார். சர்ச்சைக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்போ என்ன செய்வேன்? 7 மணிக்கெல்லாம் உட்காந்து சாக்கு தைக்க ஆரம்பிச்சிருவேன். சாக்கு தைச்சி 9 வரையும், 9 மணி வரையும் சாக்கு தைச்சிட்டு 8:30 9 மணிக்கெல்லாம் சர்ச்சை தொடங்கிடுவாங்க. அப்போ 9 வரையும் சாக்கு தைச்சிட்டு ஓடி போய் போனால் பாடல் வேலை முடிஞ்சிடும், துதி வேலை முடிஞ்சிடும்.
துதிவேல வாசிட்டு போய் அல்லேலூயா ரவஷந்தர பலயா அல்லேலூயா துதிச்சு கண்ணை மூடி இங்கிட்டு இருக்கிற இடிச்சு தள்ளி அங்கிட்டு இருக்கிற இடிச்சு தள்ளி இப்படி போய் அப்படி காத்துக்கு இப்படி பின்னாடி திரும்ப போவோம். கண்ணை மூணு கண்ணை திறக்க மாட்டோம். இப்போ என்னன்னா மூடி கண்ணை மூடி எப்படா இந்த பாஸ்ட் முடிப்பான் அப்படி இருந்துச்சு இல்லையா? அப்போ சோதர பாடல்கள்லாம் போயிடும், துதிகளெல்லாம் போயிடும். அந்த பாட்டு சில நேரத்தில் வராது, நமக்கு பாடுகளே நினச்சி அப்புறம் சரி ரசிக்கப்பட்டு ஊழித்து சபை வளரணுமே, சபை வளரணுமே, சபை வளர பண்ணுங்கப்பா, ஆத்து மகளை தாங்கப்பா, ஆண்டு ஒரு ஏஞ்சல் ஜெபம் பண்ணி பாடலே பழைய சில நேரத்தில் ஒரு பாட்டு 2 பாட்டு தான் பாடுவோம் இல்லையா? பாடு சபை வளரணுமே வளரணுமே. அப்போ அப்படியே போய் என்ன ஆயிடுச்சு இப்படி. ஆனால் இப்போ ஆண்டவர்கிட்ட எல்லாம் விட்டு கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. அல்லேலூயா. முழங்காலில் நிற்கிறதே ஒரு அனுபவம். சரி, அது ஒரு அனுபவம். ஆண்டவர் போய் தெருக்கெல்லாம் சுவிஸ் சொல்லி கைப்பிரதி கொடுத்து முழங்கால் நின்று ஜெபம் பண்ண, அது ஜெபம் பண்ணோம். போராடி இயேசு நாம கடிந்து கொடுக்குறேன், இயேசு நாம் சந்திங்கப்பா, ஆண்டு வந்த சூழ்நிலை மாற்றுங்கப்பா, அப்படியே முழங்கால் நின்று. இப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, நீ நல்லா ப்ரைஸ் பண்ணு, துதி, மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அதான் இப்போ வர சந்ததி பாக்கியமுள்ள சந்ததி. சொல்லுங்க, இப்போ வர சந்ததி அதிகமாக பாக்கியம். கிருபை என்ன செய்யுது? அப்படியே வளர்ந்து போகுது. அல்லேலூயா. இப்போ நாங்கள் இப்படி துன்பத்தில் ஏசப்பா பிடிச்சோம். அல்லேலூயா. கஷ்டத்தில். இப்போ நீங்கள் பிறக்கும் போதே பிள்ளைகள் என்ன சபையிலே பிறக்கிறாங்க, சர்ச்சிலே பிறக்கிறாங்க. அல்லேலூயா. பிறக்கும் போதே சர்ச்சில் பிறந்துடுறாங்க. பிறக்கும் போதே ஒரு பரிசுத்த தாய் வயிற்றில் பிறந்துடுறாங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், பரிசுத்த தாயா எங்களுக்கு தான் தெரியும், பரிசுத்த ஃபாதரா அப்படின்னு இல்லையா? சோத்திரம். அப்போ பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே பிறந்துடுறாங்க, ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிமையிலே பிறக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு என்னன்னா, இப்படி ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் இவ்வளோ இரக்கங்கள் காட்டுறார். இப்போ ஒரு சந்ததி அதான் நீங்கள் அப்படியே ஆசீர்வாதத்துக்குள்ள மகிமைக்குள்ளே உடனே என்ட்ராயிறீங்க. என்ன ஆயிரீங்க? மகிமைக்குள்ள உடனே என்ட்ராயிறீங்க. நாங்கள் கொஞ்சமாக மகிமையை கண்டுபிடிக்க வேண்டியது, மகிமையை கண்டுபிடிச்சி இந்த அளவுக்கு வர வேண்டியது. ஆனால் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல அவருடைய சாயலாகத்தானே அவருடைய மகிமையை கண்டு நாம் மறுரூபப்படுகிறோம். போனவராசித்தமில் அந்த வசனத்தை பாருங்க, 1 கொரிந்தியரில் சொல்கிறார்கள், திறந்த முகமாய். அல்லேலூயா. 2 அதான் 2 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயத்தில் சொல்றார், திறந்த முகமாய். இப்போ திறந்து வச்சுட்டார். கர்த்தருடைய மகிமை எப்படி பார்க்குறோம்? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல அப்படியே நேச்சர் அப்படியே பார்க்குறோம். அலையில ஆனாலும் புரிய மாட்டேதுங்க. ஆனாலும் இந்த மகிமை உணர முடியலங்க. பாவம், நம்முடைய திமிர்வாதம். பாவம் என்னது? நம்முடைய திமிர்வாதம், நம்முடைய பக்கவாதம், நம்முடைய சாபம் நம்ம மறைக்குது. எவ்வளோ ஆண்டவர் சொன்ன, உங்களுக்காக கூத்தாடணும், உங்களுக்காக குழல் ஊதினோம், உங்களுக்காக மாரடிச்சு, ஆனாலும் என்ன செய்யல, மனம் திரும்பல. இந்த ஜனங்கள் கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாருல. இயேசு அற்புதம் செய்யறார், ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களால. ஏன்? கண்ணார பார்க்கறான், கண்ணார கண்டும் காதார கேட்டும், ஆனால் இருதயத்திலே குத்தப்பட்டு உணராமல் இருக்கிறார்கள். எல்லாம் பார்க்கறான். இயேசு இப்படி மகிமை வாசம் செஞ்சு அற்புதங்களை செய்து, ஆனாலும் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளலை. புரியுதா உங்களுக்கு? மகிமை வந்துருச்சு, மகிமையும் கிருபையும் புரிந்த இயேசு கண்ணுக்கு எதிராக குருடனை திறக்கிற. ஆனால் பரிசையும் ரசிக்கப்பட்டானா? சதிசையும் ரசிக்கப்பட்டானா? வேதபாரம் ரசிக்கப்பட்டானா? இல்லை. இந்த அப்ராணி ஜனங்கள் இப்படி ரசிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அதான் மகிமையை கண்ணார கண்டும். இங்கே மகிமையை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் சிலருக்கு மகிமை புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இப்போ இந்த மகிமையை நம்ம கண்டு மறுரூபமாகணும். மறுரூபமாகுதில் சொல்கிறோம், மகிமையை மறுரூபமாகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இதில் இந்த காரியத்தை நம்ம கண்டு அப்படியே மகிமையில் மறுரூபமாகி ஆண்டவருடைய பிரசனத்தில் அப்படியே நம்ம போகணும். கடைசியாக ஒன்று எடுத்து சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் நம்ம தங்குகிற ஆலயம். அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம சரீரம் தான் கர்த்தருடைய மகிமைன்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறேன்னா, நீங்களே தேவனுடைய மகிமையாக இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். 19ஆம் வசனம் 6:19, உங்கள் சரீரமானது
அறியீர்களா? அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, உங்கள் சரீரமானது, சரீரம் இது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஒருவன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்போ நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ளணும், இது தேவன் தகுகிற ஒரு ஆலயம். இந்த சரீரத்துக்குள்ளே தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுறார். அல்லேலூயா. இப்போ இந்த சரீரத்தை நீங்கள் என்ன செய்யணும், பரிசுத்தமாய் காத்து